ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து கிராணி விளையாட போகிறோம். கிராணி வந்து நார்மல். அப்போ டோர் எஸ்கேப் பண்ணலாமா? எந்த எஸ்கேப் பண்ணலாம்? நம்ம எந்த எஸ்கேப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கிராணியும் கிராண்ட் பாவும் 2 பேர் இருக்கிற மாதிரி வச்சு எஸ்கேப் பண்ணாதான்டா இதில் ஒரு பெருமை. ஆனால் நம்ம கிராணி தான் வந்திருக்கோம். கிராணி 3 நான் டவுன்லோட் கிராணி 3 டவுன்லோட் பண்ணால் அது அப்போ பண்ணலாம். இதில் கிராணியை பக் பண்ணலாம்டா. வேண்டாம் இன்னைக்கு வந்து இதை வந்து நான் ஃபாஸ்ட் மோட் மாதிரி. எஸ்ட்ரீம் வச்சுருக்கியா? இல்லை, ஃபாஸ்ட் பேட்டரி எதுக்காச்சும் யூஸ் ஆகும். நார்மல் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டைம் மாதிரி இப்போ தான் மெசேஜ் வரும் கைஸ், எல்லாம் கண்டுக்காதீங்க. கன் பாட் இருக்கா? கன் பாட் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. தெடி இருக்காது. அம்மையை மட்டும் எடுத்தோம், செத்துட்டோம். கிராணி கண்ணு சிவப்பாயிரும், அப்புறம் நம்ம கண்ணுமும் சிவப்பாயிரும். கிராணி வந்து பாசமாக நம்மளை ஹக் பண்ணும். வாழ்க்கை பேர பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்து சின்ன மாதிரி ஆயிடும். நம்ம இந்த கேம் முடிச்சுட்டு இந்த கேமுக்கு எவ்வளோ லைக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கிராணி எபிசோட தொடருவோம். இதுதான் பார்ட் 1. எல்லாரும் நல்லா லைக் பண்ணாங்கன்னா இந்த சீரீஸ் தொடரும். நம்ம கையில் இல்லை, அவங்க கையில். வீடியோக்கு நான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எந்த வீடியோ அதிகமாக வருதோ, வீடியோக்கு நிறைய லைக் சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா கிராணி பார்ட் 2 போடுவேன். இதில் என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னா அதில் வேறு ஒரு எஸ்கேப் பண்ணுவேன். டோர் பண்ணேன்னா அதில் கார் எஸ்கேப் பண்ணுவேன். நாம் என்ன எஸ்கேப் பண்ண போனே தெரியல. ஏய் கிராணி, நீ ஒரு பூச்சி. இந்த மியூசிக் தான்டா பயம் ஏற்றுது. சரி, இந்த மியூசிக் வந்து நம்ம கிளவி வந்து பாத்ரூம் பொறுப்பு போடுற மாதிரி தெரியுது. சிரிக்கிறத ஒரு கழட்டி கிளவி வந்தானா மணியே நொழியே அவரும் பாரு ஓஹோன்னு கத்திக்கிட்டு சொட்ட தலை சொட்ட தலைன்னு சொட்ட கிளவியும் ஜோடி போட்டு வந்து அடிக்குங்க. நான் சொட்ட போறேன். இல்லை, கிராணி வந்து சொட்டடா வரும், கிராண்ட்பா மொட்டடா. 2 பேருக்கு ஈக்குவல் எச்சா அடிச்சுட்டு டேய் சொட்டை மொட்டை 2 கிளம்பு. என்னடா மொட்டை இல்லாமல் சொட்டை வந்திருக்கு தனியா. அடுத்து வந்து கிராணி 3 இந்த வீடியோ போட்டுடலாம்டா. போட்டா இதுக்கு அதிக லைக் வந்தால் கிராணி வீடியோ போட ஆரம்பிக்கும், இல்லைன்னா போட வேணாம். அது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் நமக்கு உதவிகரமாக. லைக்கு சப்ஸ்கிரைபில் இந்த வீடியோக்கு அதிகமாக இருந்தால் இதுக்கு ஒரு லைக் டார்கெட் வைப்போம் 1K. இந்த மாதிரி யாராச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் வரும் காய்ஸ். அது நீங்கள் வந்து கண்டுக்காங்க. 1K லைக் வந்துச்சுன்னா கிராணி எபிசோடு தொடரும். கிராணி 1 இல்லைன்னா கிராணி 2 மாற்றிடுவேன். 200 போதும்னா நான் சொல்லுவேன். 200லாம் நோப்பா கிராணி. நம்ம இது வந்து கிராணி விளாட்றோம், கிளவி அப்பப்போ நம்மளை அடிச்சிடும். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கிளவி வேறு அப்பப்போ கத்துது. கிளவிக்கு கிட்னி ஃபெயிலியர். கிளவி கத்தும் அடிக்கடி. அடியில் இப்படி எடுத்துப்பட்டு கட்டில் நம்ம போகிறோம். நமக்கு ஒரு பிஜிஎம் போடணும். ஐயோ பாத்திரத்தை தள்ளி அடுத்து நம்ம கண்ணை சவந்தே இருக்கும். அடிச்சதுல எல்லாமே சவந்துருச்சு. Day 2 1K வைக்கலாமாடா டார்கெட்டு? இஷ்டம். நான் வைக்கிறேன் 1K டார்கெட் வச்சா கிராணியில் டோர் எஸ்கேப். இப்போ என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னா வேறு எஸ்கேப் போடுவேன், இல்லைன்னா கிராணி 2க்கு தான் வீடியோ. granny 2 granny 1 granny 2 granny
சாரி கைஸ், லைட்டாக கோல்டு. லைட்டால கொஞ்சம் ஹெவியாகவே கோல்டு. I'm pro player. தலைவோட 2 கனெக்ஷன் கட் பண்ணிடுச்சு. பாட்டி வராங்க, பாட்டி வராங்க, பக்கல் பாட்டி. பப்பல் பார்க்க வச்சுக்கோ, பல்ல பிடிங்கி வீசிடு. மேலே ஒரு கொசு இருக்கும், அந்த கொசுவை படிக்கணும். அது பாட்டியோட பேராணி. ஐயோ பாட்டி கொடுங்க, பாட்டி வச்சுட்டாங்கடா. Day 3 மிஸ்ட்ரி ஷாப்ல நான் உள்ளே வரல கேம். ஓனோ ஆட் வந்துருச்சு கைஸ். பார்ட் 2ல பார்த்துக்கலாம், கட் பண்ணிடுடா. வேண்டாம் வேண்டாம், பார்ட் 1லேயே முடிச்சு காட்டுறோம். நம்ம யார் ப்ரோ பிளேயரில். ஆனால் கிராணியில் எதுக்கு ஆட் வருது? ஷெய் கர்மம், கிராணியவே கர்மமாக்கிட்டேனுங்க. ஆடாக வந்து தொலையுது. Day 3 நாம் கண்டிப்பாக வெளியே போவோம், ஆனால் ஒரு மயிரும் இல்லை. எப்படி வெளியே போகிறது? இந்த கல்ட்டி கல்வி நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றிடுச்சு. கன்னு கடிச்சானுங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிருவேன். அவனும் சாவி எடுத்துகிட்டு வர மாட்டேன். கீழே பார்த்தீங்களா? சொட்டை வாங்க கல்லவி சொட்டை. அங்கே பாருங்க, சொட்டை தெரியுது. சொட்டை மண்டையில் 2 கருப்பு முடி இருக்கு. கிளவி இன்னும் நம்மளை பார்க்கலாம். கட்டி கண்ணு தெரியலடா கொட்டு கிளவி. கிளவி சாதா கிளவி இல்லடா, முரட்டு கிளவி. ட்ராப் வச்சு போது கடக்கு போட கேண்டிருக்கே காணாரு. கிளவி வருது. இதென்ன ஊறிக்கிட்டு இருக்கு நத்தப்பூச்சி. ஓடு ஓடு ஓடு. நத்தப்பூச்சியில் அட்டைப்பூச்சி. ஆனோ வாந்தி எடுத்துச்சு சாவி. ஓனோ கிளவி நம்மளை தொழுத்துது. வா வா கிளவி. இந்த டே 1 ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா தெரியல. ட்ரை பண்ணுவோம், நம்பிக்கை தான். இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் தான். கீழே இருக்கு. ஆமாம் கீழே இருக்க தரணும். ஆமாம் ஆமாம் கீழே இருக்குல்ல, அதான். கிராணி பழக்கிறா போல. பழத்துருவாடியே. அதான் கிளவியில் முரட்டு கிளவி. கிளவி பார்க்க தான் சொட்டையா மொட்டையா இருக்கும். கிளவி நல்லா பொட்டை கலங்கிற மாதிரி இருக்கும். கிளவிக்கு அங்கே முடி வளரல, அதனால தான் கிளவி ஆயில் யூஸ் பண்ணுது. அதில் நம்ம மூஞ்சியே பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு பல
தாத்தா மண்டை அதுக்கு மேலே இருக்கும். தாத்தா மண்டையில் பார்த்து மூஞ்சி கை கால் கழுவலாம் சொல்லணும். பாட்டியம்மா பார்த்துட்டாங்க. பாட்டி துரத்துது. நீ கெட்ட பாட்டி. நம்மளுக்கு சேர் கவுந்துருச்சு. இதில் நம்மளால் கிராணி முடிக்க முடியுமான்னு தெரியல. லைக் ஒரு 1K லைக் வந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 நான் போடுறேன். இல்லைன்னா கிராணி 2 இல்லை கிராணி 3க்கு தாவிங்க. ஓகே, வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 லைக் 1 சப்ஸ்கிரைப் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு. இப்போதான் வீடியோ போட நமக்கு தோணும். எதுக்கு இந்த இடம் நம்ம கார் போகும்போது டுன்ட்டு நண்டி கிளம்பி வரட்டும். என்ன சத்தம் இங்கே? கரப்பாம்பூச்சி. சலந்தியை அதோட அம்மா. எங்க அம்மா நீ எவனா இருந்தாலும் எடுக்கின்ற. ஏன் அந்த கிளவி நான் என்ன பார்க்கலையே? ஆனால் அந்த கிளவி என் தலை மட்டும்தான் இருக்கு. கிளவி பசின்னு அறுத்து தின்றுச்சு போல. டிங் டிங் என்ன திறக்க முடியுது இல்லைங்களா? ஹீ ஹீ command in the chat is ஏமாட்டா அவங்க சுற்றில வச்சு அடிக்கிறோம். ஐயோ வாந்தி அடிக்குது கிளவி. ஓடு ஓடு நீ பயந்துட்டு கிளவி. ஏய் நீ பெரிய 8 கால் பூச்சி இருந்தால் பரவாயில்ல. உன் வாயில் ரத்தனை வச்சுக்கிறா. நான் பார்க்கல. வைக்கப்படுங்களா? ஏய் கிளவி மூக்கா. சரி சலந்தி போடு டேட்டி. சரி எங்கே 8 கால் பூச்சி காணோம்? போச்சு இந்த சைட் போச்சு. ஓ கிளவி ஊர்ந்து போயிட்டு வேமா போக வேண்டியதான முட்டி செத்த கிளவி. வயசில் எதுக்கு கத்திட்டு ஓடிடுற? 60 வயசான ஆமக்க மாதிரி இருக்கு. ஐயோ சொட்டை சரி அப்போ இது ஓப்பன் பண்ண என்ன ஆகும்? தேவையில்லாத விஷயம் இருக்கு. அங்க பாரு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா போயிட்டோல அப்பா பே சுச்சு கரப்பாம்பூச்சி போயிடுச்சு. கரப்பாம்பூச்சி பெரிய கரப்பாம்பூச்சி நிறைய சோறு தின்னு. கரப்பாம்பூச்சிங்களா? மேலே சொட்டை இருக்கும். சொட்டை இங்கிட்டு தான் வந்துட்டு போயிடுது. ஆடுது. இதுதான் மீன் மாட்டுறது வருதா? ஆமாம். ஏய் சொட்டை சொருகிடுவே. சிலதில் தான் வரும். நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாட போகிறோம் கிராணி கூட. இதெல்லாம் சுற்றி தொலை மாட்டேங்குது. ஓய் ஓய் வலுத்தி குட்டி கையில் வந்துடுச்சு. இப்படி ஒரு பொருள் நான் தெரியல. குட்டியல் கிளவிங்க வரப்போ பார்க்கட்டும். அடங்கம்மா சத்தத்தை போட்டுக்கிட்டே இருப்பா.
தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கியாச்சு. ஓடு 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 கரெக்டு கிளம்பி பார்த்துருச்சு. சொர ஐயோ சுற்றி கீழே போட்டுட்டு கிளம்புறவா இல்லை அங்கே போய் இருக்குது சொட்டை. ஏய் சொட்டை கண்ணு கட்டி சொட்டை மூட்டை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை. இங்கே தான் டெடி பேர் பண்ணுமா? இந்த டெடி பேரை சமாதி பண்ணிடலாம். ஒன்றும் உள்ளே அந்த சாவி இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு கீழே கட்டிங் இருக்கு. பாட்டி நடிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட பேச மாட்டேன். பாட்டி யார் மேலே கைய வச்சேன்? இல்லை உன் மேலே நான் காலே வைக்கிறேன். ஆமாம், எதுக்கு நான் அங்கிட்டு போனேன்? ஓ கட்டிங். ஆனால் பாட்டி சரி முடிஞ்சிச்சுன்னா தக்காளி சட்னியாக இருக்கு. கீழே கொஞ்சம் தக்காளி சட்னி, மேலே கொஞ்சம் தக்காளி ஒன்றும் சதறிடுச்சு. ஆமாம் அது கழுத்து கிளவி நட்டிக்கிறதுக்குன்னே இருக்கேன். இவ்வளோ ஆசையா என் மேலே கையை வச்சு என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு? ஒன்று என்னால் அடிக்க முடிச்சு, என்னால் அது வாயு வளருது. இப்போ என்னால் ஒன்னால் என்ன அடிக்க போங்கடா. அட போங்கடா பைத்தியங்களா. ஐயோ போச்சு. ஏய் கிளவி, ஐயோ பார்த்துருச்சா? பார்க்கல. கலட்டி கிளவி போடி பொடி சொட்டி. ஐயோ பார்க்காமலே பார்த்துட்டு இருக்குது. வந்துட்டு என்ன பார்க்குறேன்? எனக்கு உன் சொட்டையிலே உன் வீட்டிலே இருக்கான். அதுவே தட்டி விட்டு அங்கே போய் நின்று தலையை இப்படி ஆட்டிட்டு போயிடும். கட்டையை அவருங்க நிறைய பேர்த்து அடிச்சிருக்கு போல. தக்கோலி திட்டி ஓட்டிகிட்ருக்கு. ஆமாம், எங்கே இருக்குன்னு சொன்னால் மட்டும் எப்படி வந்து கிஃப்ட்டு தரப்போகிறோம். வந்து ஒரு அடி தானே அடிப்பேன். பொடி பொடி இந்த மாதிரி யாரும் வந்துட்டு பார்த்தாச்சு. ஐயோ கிளவி, உனக்கு உடனே பின்னாடி கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டேன். போட்டோடனே 5000 எத்தனை வியூஸ் பாரு. ஐயோ செல்லு ஆஃப் ஆயிடுச்சு. சாரி கைஸ், செல்லு ஆஃப் ஆயிடுச்சு. இது ஏன் ப்ராப்ளம் இல்லை, செல்லு கம்பெனி ப்ராப்ளம். செல்லை ஒழுங்காக கேட்க மாட்டான். டேய் நீ சவுண்டாக குறடா. டேய் மாற்றது எப்படிக்கார ஆளே இல்லடா. ஏய் கிளவி பார்த்துட்டியா? ஆய் பார்த்தியா? செல்லாம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒழுங்கா திங்கணும். நீ சொட்ட தலையை வச்சு அடங்கு. ஐயோ கிளவி, என்னடா சரியான முரட்டு கிளவி. ஃபுல் இடத்துலையும் ட்ராப்பை போட்டு போயிருக்க. கீழே காலை வைக்க முடியல. கிளவினா கிளவி, முரட்டு கிளவி. இந்த மேட்ச் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் காய். சேடு வேற அப்பப்போ வந்து தொலையுது. நெட்டு மைத்த ஆஃப் பண்ணி வச்சிடணும். டேய் நீ சவுண்டை குறைக்கிறியா இல்லை அந்த சைடு போறியா? இன்னும் குறைடா. எத்தனை 15,000 பேர் பார்த்தாங்க. என்ன நம்பணும்? நெத்தியில் எங்கேயாவது ரீச்சாயில் எழுதிக்கிட்டு இருக்கா? 15 பேர் பார்த்தா 15,000 உருட்டு. நீ காமிச்சிட்டேன்னா நீ எப்படி சொல்கிறது? மாட்டு ரவி ஒரு பிளேயர், இப்பயே பிளேயர் தான். நாம தான் மாட்டு.
அவர் 1 மில்லியன் அடிச்சிட்டாரு. என்னடா வந்து தொலை மாட்டேங்குது. முடிச்சிட்டாரா? அடிச்சிட்டாரு. 2 முடிக்கலையா? இன்னும் அடிக்கல. அப்ப நான் சார் சொல்லு. ஏன் நீ டேய் சாரி கைஸ், இந்த வீடியோவில் நம்மளால் முடிக்க முடியல. பார்ட் 2 வேணும்னா 1K லைக் கொண்டு வாங்க, பார்ட் 2 போட்டுடலாம். உங்களுக்கே ஆயா ஹே. எப்பா வந்துடுச்சு. கரீனா ஒரு 15 பேர் பார்த்தது. 15 பேர் கம்மா போட்டாங்க. அடுத்து பேர் 15/2026 டேட்டை போய் என்ன பார்த்தா என்ன இங்கே பாருங்க கைஸ், தக்காளி சட்னி சதை இருக்கு. அவ்வளோதான், நம்மளால முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிளவி எல்லா இடத்துலையும் சூழாயத்தை வச்சு குத்துன்னு ஐயோ சொல்லி வாய முடியல. கிளவி வந்துருச்சு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லா கிளவி கையில் தான். கரெக்டாக தான் வச்சுருக்கு கையில். வாய மூடு. ஒரு கொட்டை எடுத்து கிளவி மண்டையில் வச்சுட்டு போயிடலாம். இன்னொரு கொட்டை கிளவி வேண்டாம். இன்னொரு கொட்டை வந்து சண்டை வேண்டாம். கிராண்ட் பாத்த சொல்லி வச்சிரும். பொடி கிளவி சண்டை வேண்டாம். இன்னைக்கு போய் கிராண்ட் பாட்ட சொல்லி வச்சிடலாம்டா. கிராண்ட் அதான் அவங்க இதான் கிளவினே அடிச்சு கொண்டது. ஐயோ புருஷன்ட்ட சொல்லி பொண்ணுகிட்டே கோவம் இருப்பா. அங்கே பாருடா. நிஜமா நான் யார் தெரியுமா? இல்லை வர அவ்வளோதே. நீ ஒரு சொட்டையாக இருந்தா என் பின்னாடி வா. அது சொட்டை தான் அதை பின்னாடி இருக்கு. ஆமாம், எதுக்கு இங்கே வந்து? ஆமாம்ல, மேலே இதோட சாவி இருக்கு. கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிட்டு வரும். கிளவி பெட்ரோல் வேணுமா? குடிக்கிறீங்க? நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த ரூம் திறந்து விடுற, அதுக்குள்ள போயிட்டோம். பொண்ணுட்டி பகையான்னு நானும் தங்கிட்டவே 28 ஆயிடுச்சுடா. மாட்டு ரவியோட பிக் ஃபேன் நான் தான். நீ போடுறப்ப அவர் வீடியோவை அவர் போட்ட எல்லா வீடியோ நான் போடுறேன் பாரு. மாட்டு ரவி விஆர்எஸ் எல்லாம் கண்ட கரும தப்பா நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரும் போட்ட வீடியோலாம் ஐயோ கிளவி நான் சொந்தமான என் பிராண்டு தான் மயிறு பிராண்டுன்னு. ஆமாம், நான் அவங்க யூடியூப் சேனல் வீடியோ தான் போடுறேன் தவிர அவங்க பேரை நான் போடல. இது என்னோட யூடியூப் சேனல், என்னோட பேர். பண்ணுறதே அடுத்தவன்ட்டு எடுத்து பண்ணுறது நல்லது தான். நீ ஒன்று கற்றுக்கிட்ட, அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தானே, எனக்கும் சொல்லி தந்துட்டேன். அவ்வளோதான். கைஸ், கிளவி நம்மளுக்கு சுடி வச்சுச்சு, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. டிக்கி 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 கட்டினா பூச்சி நான் கண்டுபிடி. வாயில் இன்னும் ஒரே ரத்தமாக இருக்குது. பல்லு விளக்கு மட்டும் இப்படி மஞ்சள் கலரில் இருக்குது. கிளவி பல்லு விளக்கே போ. முடிஞ்சா என் மேலே கையே வையும். காலையே வச்சிடும். சரி வராது பாரு. எப்படி மில்ட்ரி மேனு முடிஞ்சா பாரு. மேலே 1/2 கிரவுண்டு நிலத்தை வச்சிட்டு இருக்கேன். இத்தினூண்டு வீட்டில் இருக்கு. அந்த 1/2 கிரவுண்டு இடத்துல வீட்டை கட்டி இருக்கு. ஒன்றும் கிளவி எங்க கன்னு படி. நான் தங்கி இதவே கிளவிக்கு மூளை வந்துருச்சுடா. அந்த சொட்டையில் ஒரு மூளை வந்துருச்சு. போகடா, இது முடிக்க முடியல கைஸ். பார்ட் 2ல் தான் முடிப்போம். கிளவிக்கிட்ட அன்பாக ஒரு அடி வாங்கலாம். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளவிக்கு ஆட்டத்தை காமிப்போம். கிளவி கையால் சாவக்கூடாது. வீரமா மேலேருந்து கோயிலை குச்சி சேர்த்துடணும். நானும் தங்கிட்டவே என்னடா இது? இங்கே போடுறா அட்வென்ச்சர். இது எல்லா வித்தியாசமாக இருக்குது. மேக்ஸிமுக்கு மண்டை தொப்பி தானே போட்டிருக்கான். வேற முடி இருக்கு. மேக்ஸிமுக்கு ஆடம் கேரட். இங்கே பாரு, கையை இப்போ நீட்டிட்டு இருக்கான் பாரு. தலை சுற்றும் பாரு. இங்கே பாரு. அவ்வளோதான் வீர மரணம். கிளவி இப்போ நம்மளா பாசமாக என்ன தருதுன்னு பார்ப்போமா? அது வந்து இங்கே பாருங்க, நாம வச்ச கட்டையிலேயே நம்மளை நிற்க கீழே என்ன ஒன்றுமே இல்லை. எங்கே நாம் எங்கே நிற்கிறோம்? அங்கே இருக்க பாருங்க நம்ம கட்டிங் லைட். அதுதான் நமக்கு தேவை.
நாம உடச்சது அங்கே இருக்கு, அதெல்லாம் அங்கே இருக்கு. இங்கிட்ட யார் இருக்கா? ஓ சீ, வாயை பாரு, பல்லுகளுக்கு பழம் ஆயிடுச்சா? அங்கே பாரு, சும்மா இங்கே போகிறான். தலைகீழாக தான் குதி என்ன பண்ணுறேன்? ஒரே அரை அவ்வளோதான், மண்டை சதிச்சுமா. அவ்வளோதான். எஸ், பார்ட் 2ல் பார்க்கலாம். 1K லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 நான் போடுறேன். பாய்.